பீகாருடைய வெற்றிக்கு பின்னர் இந்திய பிரதமர் மோடி சில கட்சிகள் மை ஃபார்முலாவை உருவாக்கின. இன்றைய வெற்றி மகிழா யூத் இளைஞர்கள் என்ற புதிய மை ஃபார்முலாவை வழங்கியிருக்கிறது என்று அவர் தேஜஸ்வியை மிக கடுமையாக தாக்கியிருக்கிறார். இந்த மை என்றால் எம் என்பது முஸ்லிம், ஒய் என்பது யாதவ். இந்த நிலையில மிக சிறந்த வெற்றியை பெற்ற பாரதிய ஜனதா இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்களை வெளிப்படையாகவே வெட்கமின்றி பேசி வருகிற அசாம் முதல்வர் ஹிமந்த் பிஸ்வா சர்மா தலைமையிலான பாஜக அமைச்சரவையில் அங்கம் வகிக்கக்கூடிய அசோக் சிங்கால் இவர் பீகார் வெற்றி தொடர்பாக பதிவிட்டிருக்கக்கூடிய ட்வீட்ல ரொம்ப கேவலமான வன்முறையை தோண்டும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கிற அளவிலே அவர் பேசியிருக்கிறார். இது ஒரு துவேஷ தூஷணம், இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு ஆபத்து.